அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லுஷானு தஆலா ஜும்மா என்கின்ற 62வது அத்தியாயத்தில் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வ தருல் பை ஸாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன் என்று சொல்லி காட்டுகிறான். ஈமான் எப்படி எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஐங்கால தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் போக தொழுகைக்கு வராதவர்கள் இந்த ஒரு தினத்துல சரியாக பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க. ஜும்மாவுடைய நேரத்துல ஜும்மா தொழுகைக்கு வர வாரத்துல 6 நாள் வரமாட்டாரு. 7வது நாள் பள்ளிவாசலுக்கு ஜும்மா தொழுகைக்காக வர்றாங்க. இந்த ஜும்மா தொழுகையில இப்படி கூடக்கூடிய மக்களை பார்த்து மற்றவர்கள் கோபப்படவும் செய்யறாங்க. இங்கிலாந்துல ஒரு பாராளுமன்றத்துல ஒரு 80-85 நினைக்கிறேன் எல்லாரையும் அங்க இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் பேசுறாரு, முஸ்லிம்களை சிதைக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய அடையாளங்களை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஜும்மாவில கூடுவதை தவிர்க்க செய்ய வேண்டும், குர்ஆனை அவர்களிடத்தில் பிடுங்க வேண்டும் என்று அவர் சொல்லக்கூடிய பேசப்பாங்க. அப்ப இந்த ஜும்மாவில எல்லோரும் கூடுறோம், எல்லோரும் கூடக்கூடிய ஒரு நேரம் ஒரு நாள் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஜும்மாவுடைய நேரம். இந்த ஜும்மாவில் ஏராளமான நன்மைகள் அல்லாஹ் தஆலா நமக்கு தர்றோம். இந்த முன்னால வரக்கூடிய ஆரம்ப நேரத்தில் வரக்கூடிய நன்மைகள் ஏராளமான நன்மைகள் நமக்கு தெரியும். இது மட்டுமல்லாமல் எல்லாரும் ஒரு பெல்ட்டா ஒரு ஒற்றுமையாக சேரக்கூடிய நேரம் கூட வரலாறுகளை பார்க்கிறோம். அஸ்ராரா என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி தான் செஞ்சிருக்காங்க. யாரையும் செஞ்சிருக்காங்க? முதல் ஜும்மாவை ரசூலுல்லாஹ்வோட செய்யல, ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி அந்த வழிகாட்டுதலின் பிரகாரம் இந்த சஹாபி மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபி செய்தார் என்கின்றத வரலாறுகளை பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 40வது வயதிலே நபித்துவத்தை பெற்று அந்த மக்களிடத்துல பிரச்சாரம் செய்யறாங்க. மக்காவுக்கு அந்த மக்களிடத்துல சொல்றாங்க, அல்லாஹை மட்டும் வணங்குங்கள், சிலைகள் எல்லாம் வணங்காதீங்க. ஏன்னா 360 சிலைகளை வணங்கி கொண்டிருந்தாங்க அந்த மக்கள். காபத்துல்லாஹ்ல வச்சு சிலை வணக்கம் எல்லாம் செய்யாதீங்க, இறை தூதராக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவாசிகளிடத்தில் பிரச்சாரம் செய்யறாங்க. நிறைய தொல்லைகளும் கொடுக்குறாங்க. அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற போது ஹஜ் செய்வதற்காக எல்லா மக்களும் அந்த இடத்துல வருவாங்க. மக்கால இருக்கிறவர்கள் மட்டும் இல்லாம அதை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்களில் தேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஹஜ் செய்யறதுக்கு வருவாங்க. ஹஜ் செய்ய வருகிற போது நபிகள் நாயகம் அவர்களோடு அவர் 6 பேர் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மார்க்கத்தை சொல்கிற போது கேட்டுட்டு சரியாத்தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய மனதளவுல படுது போயிடுறாங்க, மதீனாவுக்கு போயிடுறாங்க. பிறகு அடுத்த வருஷம் வர்றாங்க. அஸத் பின் சுராரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த சஹாபியும் அவர்களும் அவர்களோடு சேர்ந்து 12 பேர்கள் வர்றாங்க. 12 பேர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. அந்த சந்திக்கக்கூடியவர்கள முக்கியமானவர்களை வரலாறுகளை பதியப்படுது. தாவூத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள், உபாதா பின் அஸ்ஸாமித் ரலியல்லாஹு அவர்கள், உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அவர்கள், அபூஜஹலை கொன்றாரா இல்லையா போர்ல, பத்ர் போர்ல பிற்காலத்துல, அந்த முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்கள், இவர்கள் 4 பேர்களும் குறிப்பிடத்தக்கவங்க. அந்த 12 பேருக்கு இந்த 12 பேரும் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல தனித்தனியா சந்திக்கிறாங்க. அவர்களுக்கு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை பற்றி சொல்கிறாங்க, அல்லாஹ் மக்கா வளரும் என்கிறதெல்லாம் சொல்லுகிற போது ஏற்றுக்கொண்டு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போகிற போது நபிகள் நாயகம் இந்த அஸத் பின் சுராரா என்று சொல்லப்படக்கூடிய இந்த சஹாபி இருக்கிறாங்களா, அது மதீனாவுக்குள்ள செய்யல, மதீனாவுக்கு வெளியில 1 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பனு பயாலா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஜும்மாவை நடத்தினார்கள் என்ற வரலாறு செய்தி நமக்கு கிடைக்கும். அதுக்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. மக்காவில் அதுக்கப்புறம் மக்காவுடைய வெற்றி அடைஞ்ச பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நடத்துறாங்க, ஜும்மாவை நடத்துறார்கள் என்றெல்லாம் வரலாறுகள் பதியப்படும். அப்ப முதல் ஜும்மா யார் செய்தார்கள் என்று சொன்னால் அஸத் பின் சுராரா என்று ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய இந்த சஹாபி தான் செஞ்சிருக்காங்க. அவங்க சுயமா செய்யல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க,
அவர்கள் இப்படி செய்யுங்கள் என்று அவர்களுடைய வழிகாட்டுதலுடைய அடிப்படையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போதனையின் பிரகாரம் அவர்கள் செய்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இதுல கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவருடைய செய்தி அபூதாபில 1069 செய்தியா வருவாங்க. அவருடைய மகனார் அப்துர் ரஹ்மான் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய தந்தையாரை நான் தொழுகைக்காக அழைத்து செல்கிற போது ஜும்மாவுடைய பாங்கை கேட்கிற போது அவர் அஸத் பின் சுராராவுக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னிப்பாராக என்று அவர்கள் துஆ செய்வதை நான் கேட்டேன். அவருடைய செய்தியை அபூதாபில 1000. அப்ப முதல் ஜும்மா யாருங்க செய்தாங்க? அஸத் பின் சுராரா செஞ்சாங்க. அவருக்காக துஆ செஞ்சாங்கிறது பார்க்க. துஆ மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ்வுடைய இல்ல இப்ப நடக்குதா இல்லையா இந்த ஜும்மா, இதுல இருக்கக்கூடிய நன்மை கூட அதில ஒரு பங்கு அவருக்கு போயிட்டார். யாருக்கு முதல்ல யார் ஒரு நன்மை கற்றுத்தராங்களோ அவர்களுக்கு அந்த நன்மை போயிட்டு இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதே போல அவருக்கு போயிட்டு இருக்கு. இப்ப முதல் ஜும்மா அவங்க செஞ்சாங்க. இப்ப இரண்டாவது ஜும்மா யார் செய்தார்கள் என்று பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்க. மக்காவில இருந்து மதீனாவுக்கு வர்றாங்க. வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய குபா என்கின்ற இடத்துல ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. அதுல ஜும்மா நடத்தினார்கள் என்ற செய்தி வரலாறு. இப்ப முதல் ஜும்மா அவரு, இரண்டாவது ஜும்மா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சார். அது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறார்கள் சொன்னால், சரி மதீனாவுடைய வெளிப்புறத்துல இருக்குது, மதீனாவுடைய நகரத்துக்குள்ள போய் பள்ளிவாசலை கட்டுவோம்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போறாங்க. அங்கே ஒரு 2 அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமான இடத்தை விலைக்கு வாங்குறாங்க. விலைக்கு வாங்கி அந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டுறாங்க. அதுதான் மஸ்ஜிதுன் நபவி என்று சொல்லப்படக்கூடிய நபியுடைய பள்ளிவாசல். அதுல ஜும்மா நடத்துறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மூணாவது ஜும்மா. அதற்கு பிறகு நான்காவது ஜும்மா எது இருக்கு என்று சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற செய்தி புகாரில 892வது செய்தியா வருகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் நடத்தப்பட்ட ஜும்மாவுக்கு அடுத்து பஹ்ரைனில் உள்ள ஜுவாசா என்கிற கிராமத்தில் அப்துல் கைஸ் பள்ளிவாசலில் தான் முதலிலே ஜும்மா நடந்தது. வரிசையா வருகிற போது இதாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததுக்கு பிறகு யார் எங்க செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல பஹ்ரைன்ல. இது 4வதாக. பிறகு இஸ்லாம் அப்படியே படிப்படியா வளருது. மதீனாவுக்கு வந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்தினால அல்லாஹ்வுடைய கிருபையினால அது வளருது. வளருகிற போது எல்லா பக்கத்திலையும் எல்லா புறங்களிலும் ஜும்மா நடந்து கொண்டிருந்தது. ஜும்மா நடந்தது. இது இன்னைக்கு வரைக்கும் நடக்குது, இப்ப வரைக்கும் நடந்தது. இதுதாங்க ஜும்மாவுடைய வரலாறு. முதல் ஜும்மா எங்க நடந்தது, யார் நடத்தினது, எப்படி நடந்தது என்கிறதுக்கெல்லாம் விடை வரலாறுகளில் பார்க்கணும். அப்ப இப்படிப்பட்ட ஜும்மாவை நாம் எப்படி பேணி கொண்டிருக்கிறோம், அதான் விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பேண சொல்லியிருக்கிறாங்க, எப்படி வந்து வரணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபஸ்அவுலா திக்ரில்லாஹி வதருல் பை, பள்ளிவாசலுக்கு நிறைந்து வாருங்கள், உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாம் விட்டுட்டு வாங்க. ஸாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் அது உங்களுக்கு சிறந்தது. ஏராளமான நன்மைகள் அல்லாஹ் தஆலா இருக்கு. இந்த ஜும்மாவுக்கு வருகிற போது ஏராளமான நன்மை நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். ஜும்மால ஆரம்ப நேரத்துல வரும். இமாம் குத்துபா செய்வதற்காக மிம்பர்ல ஏறாரு சொல்ல, மிம்பர்ல சொல்ல மேடை ஏறுகிறார் என்று சொல்ல அதுக்கு முன்னால வந்துடணும். வந்துட்டு தொழுகணும். தொழுக விட்டு பிறகு அமரணும். இடையிலேயே வர்றோம், அப்படியே உட்காரக்கூடாதுங்க. 2 ரக்காத் தொழுகை போட்டு உட்காரு. அதனுடைய நன்மையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி காட்டுறாங்க. சரி, ஜும்மாவுடைய நன்மைகள் இவ்வளவு இருக்கிறது என்று சொன்னால் ஜும்மாவுடைய வரலாறுகளை நாம் அறிந்து கொள்றோம். ஜும்மா எல்லாத்தையும் கூட்டக்கூடிய இடம், நன்மைகளை வாரி வாரி வாங்கக்கூடிய இடம், மார்க்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய இடம் என்பதெல்லாம் அறிகிறோம். இந்த ஜும்மாவை நாம் எப்படி பயன்படுத்திக்கிறோம், ஜும்மாவுடைய விஷயத்துல எப்படி இந்த சமுதாயம், இந்த முஸ்லிம் சமுதாயம் ஜும்மாவுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்கிறது, இதுல ஏராளமான நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய நாம் தவறுகளையும் செய்யறோம். மிக ஒரு அற்புதமான ஒரு எல்லா மக்களையும் சேர்க்கக்கூடிய
ஒரு ஜும்மாவை அல்லாஹ்தால எப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை செஞ்சு வச்சிருக்காங்க, எல்லாரும் குழுமரும். இப்ப பாருங்க, ஜும்மால எங்கெங்கயோ இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக, தொழுவதற்காக, அல்லாஹ்விடத்தில் இறங்கி நமக்கு தேவையானவற்றெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த ஜும்மாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காட்டி தந்தார்களோ அப்படி இந்த ஜும்மாக்கள் நம்முடைய சமுதாயத்தில் நடக்கிறதா என்று பார்க்கிறோம். முதலாவதாக பார்க்கிற போது, ஜும்மாவை நடத்துகிற போது ஹனபி மதுஹப்ல துர்ருல் முக்தார் என்கிற கிதாப்ல இருக்கு, சிறு ஊர்களிலே நடத்தக்கூடாது, நகரங்களில் தான் நடத்தணும். அது போக பாருங்க, ஹிதாயா, ஷரஹுல் இகாயா, கன்சுத், தஹாயுத், ரத்துல் முக்தார், பத்தாவா ஆலம்கீர், இந்த கிதாபுகள் எல்லாம் இருக்குது. என்னென்ன? சிறிய ஊர்களில் ஜும்மா நடத்தக்கூடாது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தது தான் மார்க்கம். மற்றவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்க காட்டி தந்த மார்க்கம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்காங்க, இப்படி ஜும்மாவை செய்யுங்கன்னு சொல்லி. எங்க செஞ்சாங்க? மதீனாவுல செய்யல, ஒரு நகரத்துல செய்யல, ஒரு ஊர்ல செய்யல. அஸத் பின் சுராரா ரலியல்லாஹு அன்ஹு எங்க செய்யறாங்க? மதீனாவுக்கு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஊர்ல செஞ்சு, கிராமத்துல செஞ்சிருக்காங்க, வெளிப்பக்கத்துல செஞ்சிருக்காங்க, ஊரோடு சேர்ந்து வராத இடத்துல. அப்ப இது என்ன அடிபடுதா இல்லையா? இதுலயே ஒரு அடிபட்டு போச்சு. முதல் ஜும்மாவே எங்க நடந்துச்சு? சிறிய ஊர்ல நடந்துச்சு, சிறிய இடத்துல நடந்துச்சு. நம்முடைய மதுஹப்ல இருக்கக்கூடிய, அதாவது நம்ம இஸ்லாத்துல இருக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸை விட்டு கேட்டா அதுதான் செய்யறவங்க. மதுஹப்ல இருக்கக்கூடியதை பார்த்தேன்னு சொன்னா இல்லாததெல்லாம், மார்க்கத்தில் இல்லாததெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. சிறிய ஊர்ல செய்யுங்கன்னு சொன்னா எந்த சின்ன கிராமத்திலும் செய்ய முடியாது. இப்ப தௌஹீத் ஜமாத்துகள் எல்லாம் வளர்கிறதுக்கு காரணம் எது இருந்துச்சு பார்த்தோம்னு சொன்னா, சின்ன சின்ன இடங்கள்ல வச்சுதான் ஜும்மாவை நடத்தினாங்க. முதல்ல பள்ளிவாசல் எல்லாம் கட்டல, சின்ன சின்ன இடங்களில் வைத்து ஜும்மாவை நடத்தினாங்க. பிறகு அல்லாஹ்வுடைய கிருபையில் அப்படி வளர்ந்து போச்சு. இப்ப ஜும்மாவை செய்கிறவங்க சின்ன ஊர்ல செய்யக்கூடாதுன்னு சொன்னா எப்படி மார்க்கம் போய் சேரும்? சின்ன இடங்கள்ல, ஆரம்ப காலங்களில பள்ளிவாசல் இல்லாம இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து அமர்கிற போது அந்த மக்களிடத்துல ஷிர்கை பத்தி, விதத்தை பத்தி, சுன்னத்தை பற்றி எல்லாம் எடுத்து சொல்கிற போது, இப்படித்தான் மார்க்கம் இருக்கிறதோ, அதற்கு மாற்றமாக நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற எண்ணம் நமக்கு வந்துச்சு. அது எந்த இடத்துல வந்துச்சு? ஜும்மால வந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய ஊர்களை நடக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. முதல் ஜும்மா எங்க நடந்துச்சு? அங்கதான் நடந்துச்சு. ரசூலுல்லாஹ் எங்க நடத்தினாங்க? குபாங்கிற இடத்துல நடத்தினாங்க, மதீனாக்குள்ள போல, வெளியே இருக்கக்கூடிய இடத்துல. அப்போ இந்த மார்க்கத்தை எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, செய்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க நம்ம சமுதாயத்தில். ஜும்மாவை பற்றி இப்படி தெளிவுகளை நபிகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்திருக்க, இதுக்கு மாற்றமாக இருந்தான்னு சொன்னா என்ன ஆகும்? இது போக இன்னும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒரு சிறிய ஊர் இருக்குது, தனித்தனியா எல்லாம் ஜும்மா நடத்த மாட்டாங்க. சின்ன இடத்துல நடக்காங்கிறது ஆதாரப்பூர்வமா பார்க்கிறோம். ஒரு 10 பள்ளிவாசல் இருக்குன்னு சொன்னா ஒரு பள்ளிவாசல தான் ஜும்மா தொழுகை நடக்கும். அந்த பள்ளிவாசலுக்கு ஜாமியா மஸ்ஜித்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஜும்மா மஸ்ஜித்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பார்க்கலாம், பழைய பள்ளிவாசலுடைய பேரு பாருங்க, ஜாமியா மஸ்ஜித். பக்கத்து கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தொழுவதற்காக அங்கதான் வரலாம். ஜும்மா மட்டும் அங்க நடத்தக்கூடாது. 5 நேர தொழுகை பள்ளிவாசல்ல நடக்கலாம், சின்ன சின்ன பள்ளியில. ஆனா ஜும்மா எங்க நடக்கணும்? ஜாமியா மஸ்ஜித், ஜும்மா மஸ்ஜித் என்று சொல்லப்படக்கூடிய இடங்கள்ல தான் நடக்கும். இப்படி மார்க்கம் காட்டி தரல. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரல. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, 40 பேர் இருக்கணும். ஒரு ஜும்மா நடக்கணும்னா 40 பேர் இருக்கணும். 40 பேருக்கு குறைவா இருந்துன்னு சொன்னா ஜும்மா நடத்தக்கூடாது. இது மதுஹப் கிதாபுல இருக்கு, ஷாஃபி மதுஹப் இருக்கு. அல்லாஹ் தவறா சொல்லியிருந்தாலும் மதுஹப் கிதாபுல இருக்கு. 40 பேருக்கு குறைவா இருக்கக்கூடாது. இது எந்த அடிப்படையில் சொல்லுவாங்க? இப்படி இருக்கலாம். எப்படின்னு சொன்னா, காபு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க இல்லையா, நாங்க அஸத் பின் சுராரா ரலியல்லாஹு அன்ஹு கூட தொழுகிற போது 40 பேர் இருந்தோம் சொன்னாங்களா இல்லையா? அந்த 40 பேர் எடுத்துக்கொண்டு கூட சொல்லியிருக்கலாம், 40 பேர் வேணும்.
அப்ப அதற்கு குறைவா இருந்தா தொழக்கூடாதா? தொழலாம். மார்க்க நமக்கு கற்றுத் தருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொழுதார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஜாபிர் பின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். ஜும்மாவுடைய நேரத்தில் நின்று உரையாற்றி கொண்டிருந்தார்கள். அப்போ ஷாம் தேசத்திலிருந்து வியாபார கூட்டம் ஒன்று வந்தது, உணவுப் பொருட்களோடு. அப்பொழுது அந்த மக்கள் எழுந்து ஓடிவிட்டார்கள். அவர் சொல்லுகின்றார், ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல இருக்குது, புகாரில இருக்குது. அவர் சொல்லுகிறார், 12 பேர் தான் இருந்தாங்க, மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க. அதுல பாடம் வந்து அந்த கிதாபுல 12 குறைந்த நபர்களோடு ஜும்மா தொழுகலாமா என்று வரக்கூடிய போது இந்த ஹதீஸை போட்டிருக்காங்க. 12 பேர்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஜும்மாவை நடத்தினார்கள் என்று செய்தி. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வஇதா ரவு திஜாரத்தன் அவ் லஹ்வன் ஃபல்லு இலைஹா வ தரக்குக காயிமா. அவர்கள் ஒரு வேடிக்கையோ வீணானதையோ கண்டார்கள் சொன்னால், ஒரு வியாபாரத்தை கண்டார்கள் சொன்னால், வ தரக்குக காயிமா, நபியை உம்மை விட்டு விட்டு அவர்கள் ஓடி விடுவார்கள். இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கியிருக்க. இது விஷயமா தான் இறக்கினான்னு சொல்லியா ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி செய்து பார்க்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 பேர்களோடு ஜும்மா நடத்தி இருக்கிறார்கள். அப்ப இவர்கள் சொல்லக்கூடிய கணக்கு இந்த மதுஹபுல வரக்கூடிய மாதிரி அந்த மாதிரியான கணக்குகள் கிடையாது. 40 பேர் வேணும் கிடையாது, இல்ல 12 பேர் வேணும் அப்படியும் கணக்கு இல்ல. அதிகமாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்திருக்காங்க. இது நம்முடைய சமுதாயத்தில் செய்யக்கூடிய பெரிய தவறாக இருந்து கொடுக்கிறது பார்க்கிறோம். அதே போல அதற்கு அடுத்து பார்க்கிறோம், ஜும்மாவுடைய தினத்துல மக்களுக்கு புரிகிற மாதிரி ஏதாவது நாம பேசிக் கொள்கிறோம் என்று சொன்னா இல்ல, அரபியில தான் ஓதுறோம். நம்முடைய சமுதாயத்துல பார்க்கிறோம், அரபியில தான் ஓதுவாங்க. இன்றைக்கு தமிழ்ல பேசுறாங்க, அது வேற விஷயம். ஏன் அப்படி பேசுகிறார்கள் என்று சொன்னால், அது ஒரு காலகட்டத்தில் வந்துச்சு. ராஜகிரிங்கிற இடத்துல எல்லா ஆலிம்களையும் கூப்பிட்டு அமர வச்சு தமிழ்ல பயான் செய்யலாமா வேண்டாமான்னு முடிவு செய்யுங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தி, கீழே பயான் செய்யலாமா மேல பயான் செய்யலாமாங்கிறது முடிவு பண்ணுங்க. அப்படிங்கிற போது 2 நாளைக்கு பிறகு அவர்கள் முடிவு அறிவிக்கிறாங்க, ஆலிம்கள் எல்லாம் சேர்ந்து. எங்க ராஜகிரிங்கிற இடத்துல ஒரு 30-35 நினைக்கிறேன், அல்ல அறிவான். அந்த இடத்துல அவங்க அறிவிக்கிறாங்க, தமிழ்ல பயான் செஞ்சுக்கலாம். அப்ப அதுக்கு முன்னால என்ன நடந்துச்சு, மெம்பர்களை நின்று கொண்டு அரபில வாசிப்பாங்க. இன்னைக்குமே வாசிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கீழே நின்று ஒரு பயான் செய்யறது, மேலே ஏறி நின்று ஒரு பயான் செய்யறது. ஒரு சில இடங்கள் விதிவிலக்கு, அங்க மெம்பர்ல மாத்திரம் நின்று 2 பேர் செய்யறாங்க. முதல்ல அமர்வுல என்ன செய்வாங்க, மெம்பர்ல நின்று தமிழ்ல பயான் செஞ்சிருவாங்க. 2வது அமர்வுல முழுசு அரபிலேயே வாசிக்கிறது. அசரஃப் அலி தானவி என்று சொல்லப்படக்கூடிய அந்த அஜர் கிதாப் அதைத்தான் வாசிப்பாங்க. இப்ப ஹஜ்ஜுடைய மாசம் சொன்னா இது கடைசி வாரம்னா, ஹஜ்ஜுடைய மாசத்துல கடைசி வாரத்துல இதை பேசி இருக்கிறார் அவர் என்றால் அதைத்தான் பேசுவாங்க. பேசுறதுல படிக்கிறது, ஒரு சில இடங்கள்ல படிக்கிறது கூட தெரியுமா இல்லையா தெரியும், நல்லாதான் அறியும். என்ன படிக்கிறவங்க கூட தெரியாது. இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாட்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மேடை மேலதான் பயான் செஞ்சிருக்காங்க, கீழே பயான் செய்யவே இல்லை. நம்ம ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற செய்தியில சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேடை மீது மிம்பர் மீது பயான் செய்து கொண்டிருக்கிற போது அவர் விட்டு போயிட்டாங்க. ஷாம் தேசத்திலிருந்து ஒரு வியாபார கூட்டம் வருகிற போது இப்ப எங்க நின்று செஞ்சிருக்காங்க, மேடை மேல இருந்துதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஜும்மா செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போல இன்னொரு செய்தி வரும் பாருங்க, முஸ்லிம்ல 1586வது செய்தி. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொற்பொழிவு மேடை மிம்பரின் மீது நின்று கொண்டு உரையாற்றி கொண்டிருக்கிற போது ஒரு மனிதர் வந்தார், தொழாமல் அமர்ந்தார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 2 ரக்காத்துகள் தொழுது விட்டீரா என்று கேட்டார்கள். அவர் இல்லை என்றார். அவ்வாறாயின் தொழுவீராக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார் என்று செய்தி பார்க்கிறோம். அப்ப என்னங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க காட்டி தந்துதான் மார்க்கம். அவர்கள் சொல்றதா சொல்லுது, அவர்கள் செஞ்ச மாதிரி செய்யறதா சொல்லுது. எங்க நின்று செய்திருக்கிறாங்க, மிம்பர் மேல. மிம்பர் என்று சொன்னால் மேடை, உயரமான பகுதியில் நின்று செஞ்சிருக்காங்க. கீழே நின்று செய்யல. நம்ம சமுதாயத்தில் என்ன செய்யறோம், கீழே ஒரு பயான் மேல ஒரு பயான்.
கீழ் பயான் ஒண்ணு, மேல் பயான் ஒண்ணு. இதுக்கு எல்லா ஆலிம்களும் கூடி உட்கார்ந்து அதுக்கு ஒரு ஃபத்வா, கீழே செஞ்சா கீழே, மேல செஞ்சா மேல. இது மார்க்கம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்ததா மார்க்கம். இன்னும் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவின் போது நின்றவாறே உரையாற்றுவார்கள், மிம்பர் மீது நின்றவாறே உரையாற்றுவார்கள், பிறகு உட்கார்ந்து விட்டு மீண்டும் எழுந்து நின்றவாறு உரையாற்றுவார்கள் என்ற செய்தியை ஜாபிர் பின் சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்புடைய செய்தி முஸ்லிம்ல 1565 செய்தியா இருக்கு. நின்றுதான் பேசியிருக்காங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நின்றுதான், அதாவது மிம்பர் மேல நின்று பேசியிருக்காங்க, கீழே நின்று பேசுறங்கிறத மார்க்கம் நமக்கு தெளிவா சொல்லுது. அப்ப ஜும்மாவுடைய விஷயத்துல இப்படி எல்லாம் மார்க்கம் நமக்கு காட்டி தருகிற போது இதற்கு மாற்றமாக செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லப்படுங்களா? ஜும்மாவை எப்படி ஒரு பெரிய பொக்கிஷமாக நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்காங்க. ஏராளமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அந்த ஜும்மாவை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான் தன்னுடைய தூதர் மூலமாக என்று சொன்னால் அவர் எப்படி காட்டி தந்தாரு அப்படி செய்யப்படுங்களா தான். இன்னுமே பாருங்க, இன்னும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஜும்மாவுடைய மேடைகள்ல ஆலிம்கள் தான் பயான் செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருக்கு. யார் இடத்துல இருக்குது? சுன்னத்து ஜமாத்திலையும் இருக்கு, குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்படக்கூடிய இந்த ஜமாத்திலையும் இருக்கு. ஆலிம்களுக்கு என்று அப்படி ஒரு இதை எதிர்பார்க்கிறாங்க போல. ஆலிம்கள் தான் செய்ய வேண்டும். இது எந்த குர்ஆன்ல இருக்குது, எந்த ஹதீஸ்ல இருக்குது? மதுஹபுல எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் இடத்துலயும் கிடையாது, எந்த ஆதாரத்தையும் சொல்ல முடியாது. குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லப்படக்கூடிய நம்மவர்களுக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்களிடத்தில் ஆதாரம் கிடையாது. ஏன்னு சொன்னா எப்படி யார் வேணாலும் செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை அறிந்து கொண்டவர்கள், குர்ஆனை வழங்கியவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து கொண்டவர்கள், அவருடைய வழிகாட்டுதல்களை தெரிந்து கொண்டவர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் செய்யலாம். இதாங்க தகுதி. என்ன தகுதி இருக்கு? மார்க்கத்தை தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். மார்க்கத்துல பட்டம் வாங்கிட்டு வரணும் கிடையாது. 7 வருஷம் பட்டம் வாங்கிட்டு வரணும், 5 வருஷம் பட்டம் வாங்கிட்டு வரணும் கிடையாது. அஸத் சுராரா ரலியல்லாஹு அன்ஹு எந்த மதரசால போய் பட்டம் வாங்கிட்டு வந்தாங்க சொல்லுங்க? எந்த மதரசால வாங்கினாங்க? இந்த ஒரு எண்ணத்தை, இது ஒரு விஷயத்தை வைக்கக்கூடியவர்கள் இதற்கு பதில் சொல்லணும். எதுக்கு இந்த எண்ணத்தை வளர்த்திருக்காங்கன்னு தெரியல. ஆலிம்க தான் செய்யணுங்கிறது எதுக்காக இப்படி வளர்த்திருக்கிறாங்க? ஒன்று அறியாமையில செய்யறாங்களா, இல்ல நாம் படித்து விட்டோம் என்கின்ற அந்த ஒரு விஷயத்துல செய்யறாங்களான்னு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி காட்டி தரல. எந்த ஆலிம் தான் மேல ஏறி செய்யணும்னு சொல்லல, ஆலிம்கள் தான் பயான் செய்ய வேண்டும் சொல்லல. எல்லோருக்குமே பொதுவான மார்க்கம் எது? இந்த இஸ்லாம் இருக்கிறது எல்லோருக்கும் பொதுவானது, பாமரனுக்கும் பொதுவானது, பண்டிதனுக்கும் பாண்டித்யம் பெற்றவர்களுக்கு பொதுவானது. யார் வேணாலும் சொல்லலாம். மார்க்கத்தை சொல்வதற்கு தெரிந்தது என்று சொன்னா அவங்க சொல்லலாம். அப்படி சொல்லக்கூடிய சமுதாயமா தான் அல்லாஹ் தஆலா நம்ம படைச்சிருக்காங்க. குர்ஆனில பார்க்கிறோம், அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா 3வது அத்தியாயத்துல 110வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரஜத் லின்னாஸி தஅமருன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர் துமினூன பில்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான், வெளியாக்கப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். எத்தனை சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான்? ஆதம் நபியிலிருந்து, அடுத்து நூஹ் நபியிலிருந்து, இத்ரிஸ் நபி, நூஹ் நபியிலிருந்து இதுவரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் எத்தனை சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். அந்த சமுதாயங்களில் எல்லாம் நீங்கள் சிறந்தவர்கள். எதனால சிறப்பு உங்களுக்கு? தஅமருன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுகிறீர்கள், தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கிறீர்கள், துமினூன பில்லாஹ், அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சிருக்கீங்க. இதனால தான் நீங்க சிறந்தவர்கள். அப்ப இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், இந்த ஆலிமுலாக இருக்கட்டும், ஒரு பாமரனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லோரும் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இந்த சமுதாயத்தில் சிறப்பு, எனக்கு சிறப்பு எப்படி வந்தது? ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படி அல்லாஹ் தஆலா சிறப்பை கொடுத்திருக்கிறான்? நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும். இந்த வேலையை தான் எல்லாரும் செய்யுங்க. இதை மிம்பரை நீங்க செய்கிற போது இவர்கள் தான் செய்ய வேண்டும் என்று அந்த ஒரு விஷயம் எங்கிருந்து வந்துச்சு? குர்ஆன்ல எங்காவது இருக்குதா? இல்ல. ஹதீஸ்கள்ல இருக்கா? இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி காட்டி தரல.
இந்த சமுதாயத்தில் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக காட்டி தந்திருக்கிறாங்க. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆலிமும் சொல்லுவாங்க, இன்னும் சொல்லுவாங்க, உலமாக்கள் தான் பயான் செய்யணும். உலமாக்கள் என்ன அர்த்தம்? உலமான்னு சொன்னா அறிஞர்கள் அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அறிஞர்னு அர்த்தம். பட்டம் வாங்கிட்டு வந்தவன்னு சொல்ல அர்த்தம் இல்ல. 7 வருஷம் படிச்சு 5 வருஷம் படிச்சு பட்டம் வாங்கிட்டு வந்தவர்கள் உலமாக்கள் கிடையாது, அறிஞர்கள் என்றுதான் அர்த்தம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஃபாத்திர் என்கிற 35வது அத்தியாயத்துல 28வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், இன்னமா யஹஸல்லாஹ் மின் இபாதிஹில் உலமா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹை அவனுடைய அடியார்களிலே அஞ்சுபவர்கள் யார் என்று சொன்னால் அறிஞர்கள் தான் என்று சொல்லி காட்டுகிறார். யாரெல்லாம் அல்லாஹை அஞ்சுகிறார்களோ அவர்கள் தான் அறிஞர்கள் அல்லாஹ் சொல்கின்றார். இப்ப நீங்கள் அஞ்சறீங்களா இல்லையா? நான் அஞ்சறனா இல்லையா? ஆலிமும் அஞ்சறாரா இல்லையா? எல்லாம் அஞ்சக்கூடியவர்கள் எல்லோருமே அறிஞர்கள். இது பட்டம் வாங்கினது அறிஞர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கானா? இப்படி ஒரு எண்ணம் இந்த சமுதாயத்தில் இருக்க பார்க்கிறோம். பட்டம் எதுக்கு வாங்குறோம்? மார்க்கத்தை படிக்கிறோம், அவ்வளவுதான். மார்க்கத்தை படிக்கிறோம், ஒரு மொழியை படிக்கிறோம். நான் குர்ஆனை ஓதுகிற போது யஹஸல்லான்னு சொன்னா அல்லாஹ்வை அஞ்சக்கூடியன்னு சொல்லலாம், இன்னமான்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம், நிச்சயமாகத்தான் என்று அர்த்தம். இன்னமான்னு சொல்லலாம். இது எப்படி அரபி படிச்சவங்க தெரியும், அவ்வளவுதான். அரபிய படிச்சிருக்கிறோம், ஆலிம்கள் என்று சொல்லலாம். பட்டம் வாங்கியிருக்கோம் சொன்னா அரபி படிச்சிருக்கோம். அல்லாஹை பற்றி எல்லோரும் தானே விளங்கியிருக்கோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எல்லோரும் தானே விளங்கியிருக்கோம். அல்லாஹை எல்லோரும் தானே அஞ்சுறோம். எல்லோரும் அஞ்சுகிறோம் என்று சொன்னால் எல்லோரும் உலமா தான், எல்லோரும் அறிஞர்கள் தான். அப்ப இப்படி ஒரு சமுதாயத்தில், நம்முடைய சமுதாயத்தில் இப்படி ஒரு ஓடக்கூடிய பார்க்கிறோம். இந்த நிலையும் மாறணும். இது சம்பந்தப்பட்டவங்கள மாறிக்கும். எப்படி வரிசையாக சொல்லிட்டு வரோமோ அதே மாதிரி ஜும்மாவை பற்றி சொல்லுகிற போது ஜும்மாவில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருக்கு. அல்லாஹை அஞ்சக்கூடியவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்தவர்கள், அவருடைய வழிகாட்டுதலை புரிந்தவர்கள், தெரிந்தவர்கள், அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஜும்மாவுடைய மேடையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லிக்காட்டு. ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா எதை பற்றி சொல்லி காட்டுகின்றானோ அதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் சொன்னா அதை அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போல ஜும்மாவுடைய தினத்தில எப்படி ஆண்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறோமோ அதே போல பெண்கள் வரக்கூடாது என்கிற நிலை சுன்னத்து ஜமாத்துகள் நம்ம சமுதாயத்துல பெரும்பான்மை அதான இருக்கு. தவி ஜமாத்துகள் அப்படி இல்லை. தவி ஜமாத்தா இருக்கட்டும், குர்ஆன் விஷயம் சொல்லக்கூடிய எல்லா ஜமாத்துகளும் அப்படிப்பட்ட இடத்துல பெண்களுக்கு என்று தனியாக இடம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்ப பெண்களை அனுமதிக்காமல் இருக்கக்கூடிய அந்த செயலையும் நம்ம சமுதாயத்தில் மாற்றிக்கொள்ளும். ஏன்னு சொன்னா ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அவர்கள் ஈடேற்றம் பெற காரணமாக எது இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றது கேட்கும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது கேட்கும். கேட்டோம் என்று சொன்னால் தான் ஈடேற்றம் பெற முடியும். அப்ப பெண்களை பள்ளிவாசலுக்குள்ள அனுமதிக்க வேண்டும். பெண்களை பள்ளிவாசலுக்குள்ள அனுமதிக்கிறது இல்லை. நம்ம சுன்னத்து ஜமாத்துகள்ல பார்த்தோம்னா அனுமதிக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு தவறு. இந்த ஜும்மாவில நாம் செய்யக்கூடிய தவறுகள் இது ஒன்று. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் ஏராளமான பேர்கள் வந்திருக்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதிருக்கிறாங்க. பள்ளிவாசல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய பயான்களை எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இது செய்தியா வரக்கூடிய பாருங்க, முஸ்லிம்ல 1580வது செய்தியா வருகிறது. அம்ரா பின்த் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரி கூறுகிறார்கள், நான் வெள்ளிக்கிழமை அன்று காஃப் அல் குர்ஆன் மஜீத் என்ற 50வது அத்தியாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து செவியுற்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஜும்மாவிலும் சொற்பொழிவிலும் இந்த அத்தியாயத்தை ஓதுவார்கள் என்று செய்வார்கள். இந்த செய்தியை நமக்கு இவங்க சொல்லாட்டி எப்படி தெரியும்? நமக்கு யார் சொல்லியிருக்காங்க? ஒரு சஹாபி அம்ரா பின்த் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய சகோதரி. அவர் இன்னொரு செய்தியில் வருகிறது, அவருடைய பெயர் உம்மு ஹிசாம் என்று வருது. அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து ஓதக்கூடியதை நான் செவியேற்றேன். 50வது அத்தியாயம் காஃப் அல் குர்ஆன் மஜீத். காஃப் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு இந்த குர்ஆனின் கண்ணியமிக்க குர்ஆனின் சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார்.
அந்த அத்தியாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவதை நான் கேட்டிருக்கிறேன். ஒவ்வொரு ஜும்மாலையும் ஓதுவதை கேட்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் அவங்க போயிருக்காங்க. யார் போயிருக்காங்க? பெண்கள் பள்ளி வாயிலுக்கு போயிருக்கிறார்கள் என்று தெரியுது. இன்னொரு செய்தி பாருங்க, முஸ்லிம்ல 1579 செய்தியா வருகிறது. யாலா பின் உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொற்பொழிவு மேடை மீது உரையாற்றிய போது குற்றவாளிகள் நரகத்தின் காவலர்களை நோக்கி யா மாலிக் என்று அழைப்பார்கள் என்ற வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத நான் கேட்டிருக்கிறேன். பயான் படிக்கிற போது எப்படிங்க குர்ஆனை பத்தி சொல்றோம், குர்ஆனை பத்தி ஹதீஸை பத்தி சொல்றோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 43வது அத்தியாயத்துல அந்த நரகவாசிகள் அந்த அந்த நரகத்துடைய காவலர்களை பார்த்து கூப்பிடுவாங்களா, அல்லாஹ் தஆலா சொல்றான் யா மாலிக் என்று சொல்லுவார்கள் என்ற இந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்குதை நான் கேட்டிருக்கிறேன். அப்ப கேட்டிருக்காங்கன்னா என்னங்க அர்த்தம்? ஜும்மா போயிருக்காங்க, ஜும்மாவுடைய மேடையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறதை கேட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி பார்க்கிறோம், ஹாரிஸா பின் நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புதல்வியார் உம்மு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் காஃப் என்கின்ற அத்தியாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து அவரிடந்து கேட்டு மனனை விட்டேன் என்று சொல்கிறார். மனப்பாடம் செஞ்சிட்டாங்க என்று சொல்லிவிட்டு பிறகு சொல்றாங்க, அவர்கள் ஒவ்வொரு ஜும்மாவின் தொழுவின் போதும் சொற்பொழிவின் போதும் இந்த அத்தியாயத்தை ஓதுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஒவ்வொரு ஜும்மாவுக்கு இங்க போனதுனால தான் எனக்கு தெரியுது. அப்ப ஜும்மா தொழுகைக்கு பெண்கள் போய் இருக்கிறார்கள், அங்கே சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டிருக்கிறாங்க. அப்ப நம்ம சமுதாயத்தில் அது இந்த ஜும்மாவுடைய விஷயத்துல அது ஒரு பெரிய தவறு நாம செய்து கொண்டிருக்கு. பெண்களை பள்ளிவாசலுக்கு அனுமதிச்சாத்தாங்க. எந்த நேரத்தில் அனுமதிக்கிறோம்? நாம மதரசாக்கள்ல பட்டமளிப்பு விழா நடக்கிற போதுதான் அந்த வீட்டு பெண்கள் எல்லாம் அங்க போவாங்க. மற்றபடி நான் சிறுவராக இருக்கிற போதெல்லாம் நம்ம பள்ளிவாசல் எப்ப போவாங்க? நோம்பு அன்னைக்கு பள்ளிவாசலுக்குள்ள போய் பெண்கள் சுத்தி பார்ப்பாங்க. நான் சிறுவனாக இருக்கிற போது அது பார்த்திருக்கேன். ஆண்கள் எல்லாம் குத்துபாவுக்கு போயிடுவாங்க, முசல்லாக்கு போயிடுவாங்க, ஈதுகாக்கு. பெண்கள் போய் சுத்தி பார்ப்பாங்க. இதெல்லாம் செய்திருக்காங்க பாருங்க, தலையாட்டுறாங்க. இதெல்லாம் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியுது. இப்படித்தான் பள்ளிவாசலுக்குள்ள நம்முடைய பெண்களை அனுமதிச்சுட்டு இருக்கிறோம்.